ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜ்ஜி ட்ரீட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம காரசாரமான பூண்டு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அரிசி மாவு, நீங்கள் கடையில் வாங்குகிற அரிசி மாவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா சலிச்சுக்கங்க. அதை சலிச்சிட்டு லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு அதை சூடாக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வறுத்திங்கனாலே அந்த கை தொட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூடு இருக்கணும் கையில். அவ்வளோதான், அந்த அளவுக்கு வறுத்துக்கங்க. இப்போ இதோடையே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, அதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கங்க. பூண்டை நல்லா மையாக அரைச்சிட்டு சேர்த்துக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் கார மிளகா பொடி, பெருங்காயம் 1/2 டேபிள் ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன். அப்படி வெள்ளை எள்ளு இல்லைன்னா ஜீரகம், ஓமம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சால்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா அந்த மாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா மாவுளோட நல்லா சேராது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கோதுமை மாவுக்கு நம்ம சப்பாத்திக்கெலாம் பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. இப்போ திருப்பியும் அந்த எண்ணெய் மாவில் சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவை வறுத்துட்டு சேர்க்குறது, இந்த எண்ணெய் சேர்க்குறதுல தான் அந்த முறுக்கு நல்லா உங்களுக்கு வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரி கரன்னு இருக்கும். முறுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் உங்களுக்கு அச்சுலேருந்து புழியறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக போயிட்டால் முறுக்கோட ஷேப் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் கரெக்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ முறுக்கு அச்சு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக ஆயில் தடவிக்கங்க. தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை அதில் போட்டுடலாம். இப்போ நான் பக்கத்துலேயே ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். எப்போதுமே நான் இது ஒரு மாவு எந்த பட்சணம் பண்ணுறதா இருந்தாலுமே பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ நம்ம பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியில் முறுக்கை சுற்றிட்டு இப்படியே டைரெக்டாக நீங்கள் எண்ணெயில் போட்டுடலாம். இல்லை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்னால் இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் புழிஞ்சிடலாம். இந்த மாதிரி புழியும் போது என்னென்னா உங்களுக்கு கை கொஞ்சம் சுடும். அதனால் பார்த்து புழிஞ்சிக்கோங்க. நீங்கள் கரண்டியில் புழிஞ்சிட்டு டைரெக்டாக எண்ணெயில் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பராக ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி முறுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட காரசாரமான பூண்டு முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஒரு கப்பு மாவுக்கே உங்களுக்கு ஒரு 10லேருந்து 20 முறுக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு 1/2 ஹவரில் செஞ்சிடலாம். இந்த சவுண்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க. எவ்வளோ கரன்னு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நாள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.